அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைய நாளுடைய சிறப்பை பார்க்கலாம். குரோதி வருடம் மார்கழி மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆங்கில வருடம் ஜனவரி 7, 2025. இன்று அஷ்டமி, கருத்தில் கொள்ளுங்க. சமநோக்கு நாள். இன்று அஷ்டமி, சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று மாலை 6:15 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. திதி இன்று மாலை 4:36 வரை அஷ்டமி, பின்பு நவமி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் பூரம், உத்திரம். ராசி பார்த்தீங்கன்னா சந்திராச ராசி சிம்மம், கன்னி. நல்ல நேரம் காலை 10:30 to 11:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 to 2:30, மாலை 7:30 to 8:30. ராவு காலம் மாலை 3 மணிலிருந்து 4:30. யமகண்டம் காலை 9 to 10:30. குளிகை மதியம் 12 மணிலிருந்து 1:30. சூலம் இன்று வடக்கு, கருத்தில் கொள்ளுங்க. சூலம் இன்று வடக்கு. இப்போ இன்றைய ராசி பலன் சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்து மட்டும் நாள் இன்று சுமாராக இருக்குது. அவங்களுக்கு செலவு அதிகமாக இருக்கும், கருத்தில் கொள்ளணும். கணவன் மனைவியும் ஒற்றுமைக்கு குறைபடும். அலுவலகத்திலையும் சக ஊழியர்களிடையே ஒத்துழைப்பு உங்களுக்கு அவ்வளோ கிடைக்காது. மேல் அதிகாரிகிட்டையும் பகைகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மேசராசிக்காரர்கள் இன்ற நாளை மிகவும் கவனமான முறையில் கையாண்டாதான் நீங்கள் இந்த நாளை வெற்றிகரமான நாளாக நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த நாளை பொறுத்து மட்டும் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் நிறையா ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதன் அடிப்படையிலே இந்த நாள் செல்லும். நீங்கள் மிகவும் கவனமாக இருந்தீங்கன்னா அந்த செலவுலேருந்து நீங்கள் உங்களை காத்துக்கலாம். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படுங்க. ரெண்டாவது ராசி ரிஷபம். இவங்களுக்கும் நாள் சுமாராக தான் இருக்குது. இவங்கள் இன்று முழுவதும் சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். எதையாச்சும் யோசனை பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதனால் வண்டி வாகனத்தில் போகக்குள்ள மிகவும் கவனமாக போகணும், கருத்தில் கொள்ளணும். கணவன் மனைவியும் பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சக ஊழியர்கிட்டையும் மோதல் போக்கு கடைப்பிடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேல் அதிகாரிகிட்டையும் நீங்கள் மதிப்பு மரியாதையை எதிர்பார்க்க முடியாது, கருத்தில் கொள்ளுங்க. நீங்கள் உங்கள் வேலையை அமைதியாக செய்தீங்கன்னா இன்ற நாள் உங்களை நீங்கள் சிறப்பான நாளாக நீங்கள் மாற்றிக்கலாம், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. மிதுன ராசியை பொறுத்து மட்டும் நாள் மிகவும் அருமையாக இருக்குது. உங்களுடைய பேரை போலவே உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது, கருத்தில் கொள்ளுங்க. கணவன் மனைவிடைய ஒற்றுமை அதிகமாக இருக்கும். பிள்ளைகளிடத்தையும் அன்பு அதிகமாக கிடைக்கும். அலுவலகத்திலையும் சக ஊழியர்கள் ஒற்றுமையாகவும் ஒத்துழைப்பும் தருவார்கள், கருத்தில் கொள்ளுங்க. மேலதிகாரிகிட்டையும் பரிசும் பாராட்டிய பெறுவீர்கள். மதிப்பும் மரியாதையும் உயரும் நாள் உங்களுக்கு இந்த நாள் பெருமை சேர்க்கும் நாளாக மிக சிறப்பாக இருக்குது. மிதுன ராசிக்காரர்கள் இந்த நாளை வெற்றிகரமாக பயன்படுத்திங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு மிக சிறப்பான நாளாக இருக்கும், கருத்தில் கொண்டு பயன்படுங்க. கடக ராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமையாக இருக்குது. அவங்களுக்கு நன்மையே நடக்கக்கூடிய நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது. அவங்க எந்த வேலையை செய்தாலும் இந்த நாளில் செய்தாங்கன்னா அந்த வேலை நன்மையிலே முடியும், கருத்தில் கொள்ளுங்க. இப்போ வேலை இல்லாதவங்க ஒரு இன்டர்வியூ போனாங்கன்னா அதில் கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவியும் ஒற்றுமைக்கு குறைபாடு இருக்காது, மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலையும் சக ஊழியர்கிட்ட நெருக்கமான உறவும் மதிப்பும் மரியாதையும் உயரும். மேல் அதிகாரிகிட்டையும் பரிசு பாராட்டுகளை பெறுவீர்கள். இந்த நாள் மிகவும் சிறப்பான நாளாக இருப்பதால் கடகராசிக்காரர்கள் மிகவும் அருமையாக இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு எதில் வெற்றி பெறணும்னு தோணுதோ அந்தந்த வெற்றியெல்லாம் இன்று நீங்கள் பெறத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நன்மையே நடக்கும். நீங்கள் எந்த முயற்சியும் செய்து இந்த நாளில் வெற்றி பெறலாம், கருத்து கொண்டு பயன்பெறுங்க கடகராசிக்காரர்கள். சிம்ம ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே தாங்குது. சிக்கல்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. சிம்ம ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக தான் இந்த நாளை செலவிடணும். கணவன் மனைவிடையே அதிகமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
பிள்ளைகளிடத்திலும் மன கஷ்டங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்திலும் சக ஊழியர்கள்கிட்டே வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். மேல் அதிகாரிகிட்டையும் பேசக்குள்ள மிகவும் கவனமான முறையில் வார்த்தைகளை உபயோகிக்கணும். அப்போ தான் சிம்மராசிக்காரர்கள் இந்த நாளை நீங்கள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமைச்சிக்க முடியும். அதுக்கு உங்களால் எதுவும் பேச முடியலனா அமைதியாரின்ட்டுனாவே இந்த நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பு மிக்க நாளாக உங்களுக்கு அமைஞ்சிடும். கருத்தில் கொள்ளுங்கள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சரியில்லாதனால மிக மிக கவனமாக இருந்து தான் இந்த நாளை நீங்கள் செலவழிக்கணும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக இருக்குது. அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆதரவு தரக்கூடிய நாளாக தான் இந்த நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. இந்த நாள் சுமாரத்தினால நீங்கள் பார்த்து தான் இந்த நாளை செலவு செய்யணும். அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக நீங்கள் மாற்றிக்க முடியும். கணவன் மனைவியுடைய விட்டு கொடுத்து செல்லணும். சக ஊழியர்கிட்டையும் நீங்கள் மிகவும் கவனமான முறையில் இருந்தால் தான் இந்த நாளை நீங்கள் வெற்றிகரமான நாளாக நீங்கள் மாற்றிக்க முடியும். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. துளாராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அவங்களுக்கு உயர்வு ஏற்படுகிற நாளாகவும் வருமானம் இரட்டிப்பு ஆகும் நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. கணவன் மனைவியுடைய ஒற்றுமை அதிகமாக இருக்கும். பிள்ளைகளிடத்திலும் பாசங்கள் அதிகமாக இருக்கும். கருத்தில் கொள்ளணும். சக ஊழியர்களும் உங்ககிட்ட நெருக்கமாகவும் அன்பாகவும் பழகுவாங்க. மேல் அதிகாரிகளுக்கிட்டையும் உங்களுக்கு பரிசு பாராட்டுகள் கிடைக்கலாம். மரியாதையும் உயரும். கருத்தில் கொள்ளுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் மிகவும் அருமையாக இருக்கிறதுனால நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய நாளாக தான் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைஞ்சிருக்குது. கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக இருக்குது. நீங்கள் அடுத்தவருடைய உதவியை தேடக்கூடிய நாளாக தான் இந்த நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. கணவன் மனைவியும் நெருக்கம் குறைவாக இருக்கும். அதனால் விட்டு கொடுத்து செல்லணும். அதே போல் சக ஊழியர்கிட்டையும் மனஸ்தாபரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். மேலே அதிகாரிகிட்டையும் சிறந்த முறையில் உரையாற்றணும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் உங்களுக்கு பிறருடைய உதவி தேவைப்படும். கருத்தில் கொள்ளுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் மிகவும் சிறப்பாக இருக்குது. அவங்களுக்கு வரவு இரட்டிப்பாகும். எங்கன்னா காசு கேட்டிருந்தாலும் அந்த காசு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் சிறு தொழில் செய்கிறவங்க இந்த தக்காளி வெங்காயம் பூண்டு அது போல் வியாபாரம் செய்வங்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது. கணவன் மனைவிக்கிட்டையும் ஒற்றுமைக்கு குறை இருக்காது. நெருக்கங்கள் அதிகமாகும். கருத்தில் கொள்ளணும். அதே போல் சக ஊழியர்கிட்டையும் நெருக்கங்களும் அதிகமாக இருக்கும். ஒற்றுமையும் அதிகமாக இருக்கும். சக ஊழியர்கள் உங்களுடைய பேச்சுக்கு அதிக மதிப்பு கொடுப்பார்கள். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் மேலே அதிகாரிகிட்டையும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். பாராட்டுகளை பெறுவீர்கள். உங்களுடைய சொல் பேச்சை மேலே அதிகாரிகள் 100% கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த நாளை ஆர்வமிக்க நாளாக செலவிடுவீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு அது வெற்றியில் முடியலனாலும் ஆர்வமாக அதோடைய நிலைப்பாடை நீங்கள் எடுத்துக்கொள்வீங்க. கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. உங்களுக்கு இந்த நாள் மிகவும் ஆர்வமிக்க நாளாக தான் அமைஞ்சிருக்குது. கணவன் மனைவிடைய ஒற்றுமைக்கு பிரச்சனை இருக்காது. கருத்தில் கொள்ளுங்க. அது சுகமாக கிடைக்கும். ஆனால் அலுவலகத்தில் விழிப்புணர்வு தேவை. சக ஊழியர்கிட்டே மனஸ்தாபத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேலே அதிகாரிகிட்டையும் பகைகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கருத்தில் கொண்டு மகர ராசிக்காரர்கள் இந்த நாளை செலவழிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் வெற்றிகரமான நாளாக நீங்கள் மாற்றிக்கலாம். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. கும்ப ராசியை பொறுத்த மட்டும் நாள் இன்று மிகவும் சிறப்பாக இருக்குது. அவங்களுக்கு பக்தி அதிகமாக இருக்கும். இன்று எங்கனாச்சும் கோயில்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்கலாம். இறைவனுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் கோயிலுக்கு போகலனாலும் இந்த நாளில் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ணமாக கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. கணவன் மனைவிக்கிட்டையோ ஒற்றுமைக்கு குறை இருக்காது. அலுவலகத்திலோ சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அரவணைப்பு கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. மேல் அதிகாரிகிட்டையும் உங்களுக்கு நற்பெயர் ஏற்படும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பாகுது. கருத்தில் கொள்ளுங்க. மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அவங்களுக்கு மிக மிக அருமையாக இருக்குது. நலம் பெறும் நாளாகவும்
வருமானம் இரட்டிப்பு பெறக்கூடிய நாளாகவும் தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது. சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு வருமானம் அதிகமாக கிடைக்கும், இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது. கடை வச்சுருக்குங்க, இப்போ தக்காளி வெங்காயம் விற்கிறவங்க, சொந்தமாக ஹோட்டல் வச்சுருக்குங்க, இவங்களுக்கெல்லாம் இன்று இந்த மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா மிக மிக அருமையான வருமானம் கிடைக்கும், நல்ல மதிப்பு மரியாதையும் கிடைக்கும், உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த நாளில் இவங்கள் பிடித்த உணவுகளை இந்த நாளில் உணவு உண்ணலாம், உடம்பு ஒத்துழைக்கும். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. கணவன் மனைவிடையும் ஒற்றுமைக்கு குறை இருக்காது. மேல் அதிகாரிகிட்டையும் பாராட்டையும் பரிசு பெறுவீங்க. சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு இன்று அதிகமாக கிடைக்கும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ இந்த 12 ராசிகளுக்கும் நான் சொல்லிட்டேன். இந்த ராசியில் சிம்ம ராசிக்கும் கன்னி ராசிக்கும் சந்திராசிங்குது. அவங்க இந்த உணவு கட்டுப்பாடு தேவை. வண்டி வாகனத்தில் செல்லக்குள்ள இந்த செல்போன்லாம் பேசிக்கின்னு போவதை தவிர்க்கணும். போக்குவரத்து விதிமுறைகளை முறையாக கடைபிடித்து செல்லணும். வண்டி எடுக்கக்குள்ள வண்டியில் எல்லாம் கண்டிஷன் ஆகுதா பார்த்துட்டு தான் எடுக்கணும். மெயினாக பிரேக் பிடிக்குதா என்று கவனித்து கொண்டு தான் எடுக்கணும். ஏன்னா உங்கள் வண்டி நல்ல கண்டிஷனாக தான் இருந்திருக்கும், ஆனால் சந்திராசனம் அது வேலையை காட்டும். கருத்தில் கொள்ளுங்கள். சந்திராசனம் இருக்கிறவங்க மிகவும் கவனமான முறையில் தான் இந்த நாளை செலவழிக்கணும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச தகவலை உங்களுக்கு நான் தெரிவிப்பேன். நன்றி, வணக்கம்.